கைட்ஸு இன்னைக்கு எபிசோட் எப்படி போச்சு நடச்சும் பார்ப்பேன். இன்றைக்கி எபிசோட் என்ன காட்டாங்கன்னா, ஆனந்தி வந்து கையிலுக்கு ஒரு கிஃப்ட் கொடுக்குறாங்க, ரிங்கை கொடுக்குறாங்க, ரிங்கையும் போட்டு விட்றாங்க. அதுக்கப்புறம் இன்னொரு கிஃப்ட் இருக்கா அப்படிங்கிறாங்க. எல்லாருமே ஆச்சரியமாக கேட்குறாங்க. அப்படி என்னது கிஃப்ட், ரெண்டாவது கிஃப்ட் அப்படின்னு கேட்குறாங்க. ஒன்று டிஃபன் பாக்ஸ் எடுக்கிறாங்க. என்னது டிஃபன் பாக்ஸா, இது போய் கிஃப்ட்டா அப்படின்னு கேட்குறாங்க. அவசரப்படாங்க, இதில் ஒரு சர்ப்ரைஸ் இருக்குது அப்படிங்கிறாங்க. இப்போ திறந்து பார்க்குறாங்க, அதில் பார்த்தா சாம்பார் சாதம் இருக்குது. ஐயா, இந்த சாம்பார் சாதம் தான் உனக்கு ரெண்டாவது கிஃப்ட்டா அப்படின்னு சொல்லி எல்லாருமே கேட்குறாங்க. அப்போ ஆனந்தி நடந்ததெல்லாம் சொல்கிறாங்க. எங்கள் அக்கா இன்னி வரை உப்பு போட்ட சாப்பாடு சாப்பிட்டதே கிடையாது. எங்கள் ஆசைக்காக இன்றைக்கி எங்கள் அக்கா உப்பு போட்ட சாப்பாடு சாப்பிட்டே ஆகணும் அப்படின்னு சொல்கிறாங்க. கையில் இல்லை, என்னால் முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க. இல்லைக்கா, எங்களுக்காக நீங்கள் சாப்பிட்டே ஆகணும். எழில் மாமாவும் எப்படி ஆசைப்பட்டார் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ எழில்னு சொல்கிறாரு, எங்களுக்காக சாப்பிட கையில் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ அவங்க அம்மா சொல்கிறாங்க, கையில் சாப்பிட மாட்டா அப்படிங்கிறாங்க. அதை கேட்டோன்னே எல்லாருமே அதிர்ச்சி ஆகிறாங்க. என்ன காரணம்னு அப்போ கையிலோட அப்பா கேட்குறாரு. அப்போ கையிலோட அம்மா சொல்கிறாங்க, கையில் வந்து குலதெய்வம் கோயிலில் ஒரு வேண்டுதல் போட்டிருக்கா, அந்த வேண்டுதல் நிறைவேற்றின பிறகு உப்பு போட்ட சாப்பாடே சாப்பிடுவா அப்படி சொல்கிறாங்க. அப்படி என்ன வேண்டுதல் போட்டிருக்கா அப்படின்னு எல்லாரும் கேட்குறாங்க. அப்போ கையில் சொல்கிறாங்க, எங்கள் அப்பா மேலே பொய்யான பழியை போட்டு பகையாக்கி வச்சுருக்காங்க. அந்த பழியும் பகையும் போனால் தான் நான் உப்பு போட்ட சாப்பாடே சாப்பிடுவேன். இந்த கல்யாணம் முடிஞ்ச கையோட என்னோடய வேலையே அதுதான் அப்படி சொல்கிறாங்க. இதை கேட்டோன்னா தர்மலிங்கம் வடிவம் அப்படியே அதிர்ச்சியாகிறாங்க. தர்மலிங்கம் முகமே வேறு மாதிரி இருக்குது. ஒருவேளை அவங்க அப்பா இருக்கிறதுக்காரன் தர்மலிங்கமாக இருக்க வாய்ப்பு இருக்குன்னு நினைக்கிறேன். அப்புறம் கையில் சொல்கிறாங்க, சாரி உங்கள் மூடவே நான் ஸ்பாயில் பண்ணிட்டேன், எல்லாம் என்ஜாய் பண்ணுற டைமில் போய் இப்படி நான் சொல்லியிருக்கக்கூடாது அப்படிங்கிறாங்க. இப்போ எல்லாமே ஹாப்பி ஆகிடுறாங்க. ஒரு மேடையில் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணுறாங்க. கையிலோட அம்மா வந்து கையில் பற்றி என்ன சொல்கிறாங்கன்னு பாப்பா அப்படிங்கிறாங்க. அப்போ அவங்க அம்மா சொல்கிறாங்க, கையில் பற்றி ஓகன்னு பெருமையாக தான் பேசுகிறாங்க, அதெல்லாம் எனக்கு மனப்பாடமாக சொல்ல தெரியலை. கடைசியாக சொல்கிறாங்க, கடவுளே எங்களுக்கு குழந்தைய பிறந்தது இந்த கையில் அப்படிங்கிறாங்க. அதை கேட்டு கையில் என் பேர் சந்தோஷப்படுறாங்க. இதை கேட்டோன்னு வடிவு செம்ம டென்ஷன் ஆகிறாங்க. இந்த காலுசு அரலுசு பேசுறதெல்லாம் கேட்கணும், எனக்கு தலையெழுத்தாம போது இங்கேருந்து கிளம்புனாங்க அப்படின்னு தர்மலிங்கிட்ட சொல்கிறாங்க. அப்போ தர்மலிங்கம் சொல்கிற, கொஞ்சம் பொருடி என்ன நடக்குதுன்னு பார்ப்போம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். எனக்கு சீரியல்லையே அந்த தர்மலிங்க வடிவோட புலம்பல் தான் செம்மையாக இருந்துச்சுன்னு நான் சொல்லுவேன். அதுக்கப்புறம் எழில்கிட்ட கேட்குறாங்க, கையில்கிட்ட அப்படி என்ன விஷயம் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு சொல்லி லவ் பண்ணீங்க, அது சின்ன வயசுலேருந்தே லவ் பண்ணிக்கிங்க, என்ன காரணம் அப்படின்னு கேட்குறாங்க. உடனே எழில் சொல்ல ஆரம்பிக்கிறாரு, எல்லா பேரும் கனவுல வந்த பொண்ணு தான் வேணும்னு வைப்பாங்க, ஆனால் கையில் அப்படி கிடையாது. அண்ணன் தம்பி தங்கச்சி அவங்களோட கனவுகளை ஜெயிக்க வைக்கிறதுக்காக போராடுற பொண்ணு தான் கையில். அது என்கிட்ட எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் அப்படின்னு சொல்கிறாரு. அது மட்டும் இல்லாமல் நான் ரொம்ப பயந்து சுவாபம், யார்கிட்டையும் பேசக்கூட மாட்டேன், அப்படியே பேசினாலும் எம்ப தயங்கி பேசுவேன். என்னுடைய கேரக்டருமே மாற்றினது கையில் தான். எந்த இடத்துல எப்படி நடக்கணும், எப்படி பேசணும் எனக்கு சொல்லி கொடுத்தது கையில் தான். கையில் இல்லைன்னா நான் இல்லை அப்படின்னு சொல்கிறாரு. அதை கேட்டு கையில் என் போய் சந்தோஷப்படுறாங்க. அப்போ எல்லி சொல்கிறாரு, பெற்றது வேணா எங்கள் அம்மாவை இருக்கலாம், என்னை செதுக்கினது கையில் தான் அப்படிங்கிறாரு. இதை கேட்டோன்னா சிவசங்கரி தீபிகா செம்ம டென்ஷன் ஆகிறாங்க, ரொம்ப கொலவரியில் இருக்காங்க. கடைசியில் எல்லி சொல்கிறாரு, கையிலோட கண்ணில் கண்ணீரே வராமல் நான் பார்த்துக்கிறேன், கண் இமையாக இருப்பேன் அப்படின்னு சொல்கிறாரு. அப்படியே எபிசோட் முடிச்சிட்டாங்க. இந்த வாரம் எபிசோடு ஃபுல்லாக ரிசப்ஷன்லேயும் முடிஞ்சிச்சு. நீ அடுத்த வாரம் கல்யாணம் நடக்குமாங்கிறது எனக்கு டவுட்டாக தான் இருக்குது. இன்னும் 2 வாரம் கூட இழுப்பாங்கன்னு நினைக்கிறேன். நான் நினச்சேன் கையோட கல்யாணம் முடிச்சுன்னா இந்த சீரியலை முடிஞ்சுன்னு நினச்சேன். ஆனால் அப்படி முடியாதுன்னு இப்போ ஹிண்ட்டு கொடுத்துட்டாங்க. இன்னும் அடுத்து குலதெய்வம் கோயிலில் பரிகாரம் பிரச்சனைகள்லாம் வரும்னு நினைக்கிறேன். ஃபுல் வீடியோலாம் பார்த்துட்டு பேசுவோம். இந்த வீடியோ பிடிச்சா வீடியோக்கு லைக் கொடுத்துட்டு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.